2025ஆம் ஆண்டு டைம்ஸ் என்ன சொல்லுதுன்னா, உலகத்தில் இருக்கிற 100 நபர்களில் ஒரு மிகப்பெரிய வலிமையானவராக இவரை பட்டியலிட்டதையும் நாம் இப்போது நினைவு கூற வேண்டும். தோழர்களே, இப்போ உங்களுக்கு புரியுதா? சவுதியில பிறந்து எகிப்து அப்படியே சுத்தி இங்க வந்த அந்த குடும்பம், அதுல ஒரு பயங்கரவாதியாக உருவாகி அல் கொய்தா, அல் நுசூரா, ஐஎஸ் அமைப்புடைய பாக்தாதி எல்லோரோடும் தொடர்பில் இருந்து அமெரிக்காவால் கைது செய்யப்பட்டு திட்டத்தின் அடிப்படையில் வெளியே வந்து அப்படியே உருவத்தை மாற்றி கோட்டு ஷூட் போட்டு இன்னைக்கு அவர் ஒரு பெரும் அதிபராக மாறியிருக்கிறார். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரியும். இந்த பயங்கரவாதிகளை உருவாக்குவது யார்? இந்த பயங்கரவாதிகளுக்கு பல பேர்களை கொண்டு ஆட்சி செய்வது யார்? இவர்களை பின்பு தலைகளுக்கு பணமும் கொடுத்தும் அவர்களை அரவணைத்து நாட்டில் அவர்களுக்கு உயர்ந்த விலை மதிப்பில்லாத பொருட்களை எல்லாம் கொடுத்து தன் ஆதிக்கத்தை சிரியாவில் மீண்டும் அமெரிக்கா நிலைப்படுத்ததன் விளைவாக